ஏனென்றால் உங்களை ஊக்குவிப்பவர் அவர்தான். அவருக்கு இந்த நேரத்தில் நகுலுடன் சேர்ந்து செய்கிறீங்களா இல்லாட்டி வேறு எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா உங்களுக்கு? அம்மா வயலின் பேர் என்ன? அப்போ ஓகே. ஏன்னு கேட்குறேன்டா நீங்கள் என்ன நல்ல வடிவராக கல்வியா செல்வமா வீரமா நல்லா இருந்தது. இப்போ இன்ஸ்டாகிராம்லேயும் அந்த எடுத்து போஸ்ட் பண்ணி உங்களோட நிகழ்வு நல்லா செஞ்சீங்க. 35 நிமிஷம் தொடர்ந்து வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் எங்கே நிற்கிறேன்டா, ஹெஸ்ஸனில் நிற்கிறேன். இன்றைக்கு இந்த ஹெஸ்ஸன் சிட்டியில் கனகசபை கலாலயத்தினுடைய 20வது ஆண்டு விழா ஆடல் அரங்கம் ஒன்று சொல்லி ஒன்று செய்கிறாங்க. என்ன அழைச்சிருக்காங்க, போய் பார்ப்போம் என்ன மாதிரி என்ன நடக்குது, எப்படி நிகழ்ச்சிகள் போகுதுண்டு. எப்படி இருந்தது அந்த சக்திகளின் நடனம்? அதோடு சேர்த்து எங்கள் இசைக்கலைஞர்களின் இசை எப்படி இருந்தது? மீண்டும் ஒருமுறை அணிசை கலைஞர்களாக நட்டுவாக வழங்கிக் கொண்டிருக்கின்ற நுண்கலை மாணி சாந்தினி துரையரங்கன் அவர்களுக்கும், பாட்டிசை வழங்கிக் கொண்டிருக்கின்ற இசைக்கலைமணி நாட்டிய கலைமணி சங்கீத கலாஜோதி நாட்டிய கலாஜோதி செல்வி கார்த்திகா சிவபாலன் அவர்களுக்கும், மிருதங்க இசை வழங்கிக் கொண்டிருக்கின்ற இசை கலைமணி சங்கீத கலாஜோதி மிருதங்க கலாஜோதி ஆசிரியர் செல்வன் கஜன் சிவபாலன் அவர்களுக்கும், வயலின் இசை வழங்கிக் கொண்டிருக்கின்ற இசை கலாவித்தகன் இசை கலாஜோதி இசை கலைமணி எசன் நுண்கலை ஆசிரியர் நுண்கலை கல்லூரியின் வயலின் வீணை ஆசிரியராக வீட்டிருக்கின்ற செல்வி சைனி நயனை விஜயன் அவர்களுக்கும் பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு, அடுத்தபடியாக நான் இவர்களை பாராட்டியதை போன்று இந்த மேடையில் இந்த நிகழ்ச்சியை பற்றியும் இந்த நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கின்ற சாந்தினி துரையரங்கன் அவர்களை பற்றியும் பாராட்டுவதற்கும் வாழ்த்துறை வழங்குவதற்குமாக வர இருக்கிறார்கள். பன்னாகம்.com நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள். பன்னாகம்.com அந்த பன்னாகம்.com உடைய ஆசிரியர் மற்றும் எழுத்தாளர், புத்தக வெளியீட்டாளர், பல துறைகளில் வியாபித்து விரிந்து வெளிச்சங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்ற திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். உங்கள் படத்த கவசத்தின் மத்தியில் வானொலி நடத்தி கொண்டிருப்பவராக, அவ்வாறே மேடை பேச்சாளராக, நடனம், நாட்டியம் அனைத்தையும் ஊக்குவிக்கின்ற இளையோர்களுக்கு ஊக்குவிக்கின்ற ஒரு பெரியவராக, அதே நேரத்தில் நாடக வித்தகராக இந்த மேடைக்கு வர இருக்கின்றார். ஜெர்மனி தமிழ் கலாச்சார மன்றத்தின் ஆலோசகராக திரு நயனை விஜயன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொகுப்பாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் தாங்கள் முன்வன்று தனது பங்களிப்பை செய்ய வேண்டும், தமிழை வளர்க்க வேண்டும், தமிழை போற்ற வேண்டும், கலையை வளர்க்க வேண்டும் என்று கூறி இங்கே இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருப்பதற்கு நான் அவரது உறவினர், அவரது ஊழவர் என்ற முறையிலே மிகவும் 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 பெருமைப்படுகின்றேன். திரு சாந்தி அவர்கள் இங்கே உடன் வந்து வருமாறு எங்களை வழங்குகிறேன். இப்போது திரு நயனவி மன்றத்தின் ஆலோசகராக இருக்கிறார். அவரையும் சிறு வார்த்தை கூறுமாறு கேட்டுக்கொண்டு அன்பான உறவுகளே, ஒரு இனிய மாலை வேளையிலே ஒரு அற்புதமான நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றோம். சிறப்பாக ஒரு நிமிடம் மட்டும் நான் பேச இருக்கின்றேன். இசையிலே தமிழர்கள் 40 ஆண்டுகளாக வாழ்ந்திருக்கின்றார்கள். சரியாக 40 ஆண்டுகளை கடந்திருக்கின்றோம். ஆரம்பத்திலே முதலே இவ்வளவு ஆசை என்ற பொழுது ஒரு புத்துணர்வு இல்லை.
என்று பல அடுக்குகளிலே தொடங்கி இங்கே வாழ்ந்தார்கள் சிறுவர்களும் பெற்றோர்களும். உண்மையிலேயே ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். எவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியிலே கலைகளையும் கலைகளாச்சார பண்பாடுகளையும் விழாக்களையும் பத்திரிகைகளையும் நகரம் இப்பொழுது வானொலிகளையும் கண்டிருக்கிறது. அதே போல அற்புதமான பெற்றோர்களையும் குழந்தைகளையும் கண்டிருக்கின்றோம். இப்பொழுது 40 ஆண்டுகளுக்கு முதல் இருந்தவர்கள் இங்கே யாருமே அதிகமாக இருப்பீர்கள். இருந்தாலும் சாமி துறையரங்கன் அவர்களுடைய படிமுறை வளர்ச்சி நான் பார்த்திருக்கின்றேன். 20 ஆண்டுகள் என்பது சாதாரணமான அந்த 2 தசாப்தங்கள். அந்த வகையிலே அவரோடு விளைந்த பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிந்து கொள்ளுங்கள். ஒன்றை மட்டும் சொல்லலாம், சாமி துறையரங்கன் அவர்கள் ஒரு நல்ல பண்புள்ள ஒரு ஆசிரியர். உங்களுடைய அனுபவத்தின் மூலமும் நாங்கள் நுண்ணிலை கல்லூரியிலே 40 ஆண்டுகளாக பல ஆசிரியர்களை பல துறைகளிலே கண்டிருக்கின்றோம். எல்லோர்களையும் விட அற்புதமான பண்புள்ளவர். அவரை வாழ்த்தி வழங்குவதில் மட்டுமே மகிழ்ச்சியடைகிறேன். இந்த வழியிலே இப்பொழுது பன்னாகம்.com இணையம் ஜெர்மனி, ஜெர்மன் தமிழ் கலாச்சார மன்றம் ஜெர்மனி பெஸ்ட் அவார்ட் சர்டிஃபிகேட் 2026 நடன கலை விருது திருமதி சாந்தினி துரையரங்கன் அவர்களுக்கு நர்த்தன பிரியா என்ற விருதை வழங்கி உங்களுடைய சமூகத்தின் மத்தியிலே வாழ்த்து வருகின்றோம். இந்த சிறப்பு பட்டத்தை பன்னாகம்.com நிர்வாகத்தினர் மற்றும் ஜெர்மன் தமிழ் கலாச்சார மன்றம் இணைந்து இவரின் 20 ஆண்டுகளாக ஜெர்மனியிலே நடன கலைக்கு ஆற்றிய சேவையையும் இவரின் நடன அபிநய ரத்ன பாகையும் கண்டு மக்களின் கருத்து கமைய 10/1/2026 20வது ஆண்டு விழா நிகழ்வில் தகவலுக்கு வழங்குவது பெருமை அடைகின்றோம். இந்த கையெழுத்திருக்கின்றார் ஜெர்மன் தமிழ் கலாச்சார மன்றம் தலைவர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், அது துணை நிர்வாகி இயக்குனர் திரு சாஸ்தா அவர்கள். திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தொலைபேசி அழைத்து சாந்தி ஒரு விருது கொடுக்க வேண்டும், என்ன கொடுக்கலாம் நர்த்தன உடனே சொன்னேன். நர்த்தன பிரியாவே குழந்தை சிறப்பாக இருக்கிறது. வாழ்த்து நன்றி. மக்கள் சார்பாகத்தான் நான் கூடுதலாக இதை கொடுக்க விரும்பினேன். ஏனென்று சொன்னால் பன்னாகத்திலே அவர் செய்யாத நடன நிகழ்ச்சிகள் அப்போது இல்லை. நான் படித்த காலத்தில் கூட அவருடைய பாடசாலைகளும் சரி எமது கலை நிகழ்ச்சிகளும் சரி அப்போது நடனங்களை தந்திருந்தார். அந்த வகையிலே அவருக்கு இந்த பட்டத்தை பன்னாகத்தின் மக்கள் சார்பாகவும் நமது 20வது வருடத்தை ஏப்ரல் மாதம் பன்னாகத்திலே கொண்டாட இருக்கும் நமது பன்னாக நேத்திரன் சார்பாக கொடுப்பது பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்தபடியாக நூல் அறிமுகம். இந்த வேளைக்கு நூல் அறிமுகம் செய்வதற்காக நாட்டிய சுடரொளி செல்வன் நிமலன் சத்தியகுமார் அவர்களை இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நூலை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். ஆனால் இதை நான் ஒரு சாதாரண நூலாக பார்க்கவில்லை, இது ஒரு கலை பயணமாக பார்க்கின்றேன். ஆசிரியர் திருமதி சாந்தினி துரையரங்கன் அவர்கள் எழுதிய மாணவர்களுக்கான பரத குறிப்புகள் என்ற இந்த புத்தகத்தை நான் வாசித்த போது எனக்குள் ஒரு பெரிய ஆச்சரியம் ஏற்பட்டது. பொதுவாக கலை சார்ந்த நூல்கள் என்றால் மிகவும் கடினமாக இருக்கும் என்று நினைப்போம். ஆனால் இந்த நூல் ஒரு குரு தன் மாணவர்களிடம் மிக நெருக்கமாக அமர்ந்த ஒவ்வொரு அசைவையும் சொல்லிக் கொடுப்பது போன்ற ஒரு உணர்வை தருகின்றது. நமது கலைகளையும் பண்பாட்டையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஆசிரியரின் ஆர்வம் இந்த நூலில் ஒவ்வொரு வரியிலும் தெரிகிறது. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற திருமந்திர வரிகளுடன் அவர் இந்த நூலை தொடங்கியிருப்பது ஒரு சிறந்த கலைஞரின் அடக்கத்தை காட்டுகிறது. குறிப்பாக புலம்பெயர்ந்த தேசங்களில் வாழும் நற்பிள்ளைகள்
தங்கள் வேர்களை தேடும்போது இந்த நூல் அவர்களுக்கு ஒரு சிறந்த முகவரியாக இருக்கும். இந்த புத்தகத்திற்குள் நீங்கள் பயணம் செய்யும் போது அது மிக அழகாக உங்களை வழிநடத்தி செல்லும். ஆரம்பத்தில் நாம் செய்யும் நமஸ்காரத்தில் தொடங்கும் அந்த பயணம் ஒவ்வொரு முத்திரைகளாகவும் அடவுகளாகவும் விரிவடைந்து இறுதியாக ஒரு முழுமையான நாட்டிய கச்சேரியின் அழகை நமக்கு கண்முன்னே நிறுத்துகிறது. இதில் கொடுக்கப்பட்டுள்ள படங்கள் வெறும் விளக்கங்கள் மட்டுமல்ல, ஒரு மாணவர் தன் பயிற்சியில் எத்தகைய கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதற்கான சாட்சியம். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், நூல் வெளியீடை வெளியிடுபவர் திருமதி ரஜினி சத்யகுமார் அவர்கள். பெற்றுக்கொள்பவர்கள் திருமதி லாவண்யா பாகிசன், திரு செந்தூரன் திருக்குமார், திருமதி துசியந்தி ஜெகதீசன் அவர்கள். Die Bücher erhalten folgende Personen. Das wäre einmal die Frau Lavenia Basinen, der Herr Sendur. இருகரம் கூப்பி வரவேற்று மகிழ்வையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது இந்த நூல் வெளியீட்டு இங்கு வைபவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நூல் நீண்ட காலங்களாக என்னால் எழுதப்பட்டது. நான் ஒரு 15 வருடங்களுக்கு முன் எழுதப்பட்டது. ஆனால் மண் சஞ்சிகை, சிவராஜ மாஸ்டர் வெளியிட்ட மண் சஞ்சிகையில் 2-3 வருடங்களாக தொடர்ச்சியாக வெளிவந்த ஆக்கங்கள், அவற்றுடன் சிலவற்றை இணைத்து நான் இதை நூலாக்கி இருக்கிறேன். ஆனால் இது தொகுப்பு 1 நடனத்தில் படிக்கின்ற மாணவர்களுக்குரியது. அதனால் இந்த நூலினை நடனத்தில் படிக்கும் மாணவர்கள், பெற்றோர்கள் பெற்றுக் கொள்ளலாம் நினைக்கின்றேன். நான் இதனை இப்பொழுது இதில் செய்ய முடியாது, ஏனென்றால் நேரத்தை கருத்தில் கொண்டு நான் பிள்ளைகளிடம் இந்த நூல் உங்களை நோக்கி வரும், அப்பொழுது இந்த நூலை பெற்றுக் கொள்ளலாம். குறைந்த 5 €களை கொடுத்து நீங்கள் இந்த நூலை பெற்றுக் கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இன்றைய நிமலன் அவர்கள், நான் கேட்டிருந்த நிமலன் இப்படி ஒரு புத்தகம் செய்திருக்கிறேன், அதை செய்வீங்களா, அறிமுகப்படுத்தி அதை பற்றி சொல்றீங்களா? ஓ டீச்சர், நான் செய்கிறேன் என்று உடனடியாக பதில் தந்து இதனை அழகாக செய்து தந்திருக்கிறீங்க. மிகுந்த நன்றிகள் நிமலன். வருங்காலத்தில் நீங்கள் சிறந்த ஒரு பிரகாசமான ஒரு இடத்திலே இருப்பீர்கள், அது இப்பொழுதே தெரிந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் உங்களது சிறப்புகள் மேலோங்கி இறைவன் ஆசி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என மனதார வாழ்த்தி வணங்குகிறோம். நன்றி நன்றி டீச்சர், மிக அழகாக இதை செய்திருந்தீங்க. இப்பொழுது உங்களுக்கான ஒரு சிறு கௌரவிப்பு, அதனை பெற்றுக்கொண்டு நீங்கள் அமரலாம் என்று நினைக்கின்றேன்.
ஏகம் என்ற இந்த தில்லானா இந்த அரங்கில் அரங்கேற இருக்கிறது. அரங்கேற்ற வர இருக்கிறார்கள் அனுஷ்கா ராகவன், சாருகா ராகவன், சஜிதா ஆசீர்வாதம், சுஜிதா பிரபாகரன், சுவேதா பிரபாகரன். உங்கள் பல தகவல்களை மத்தியில் வருகை தந்து மிக சிறப்பாக பார்த்துக் கொண்டிருக்கின்ற அதை ரசித்து காதால் கேட்டு நடனத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்ற சபையினரே, இந்த நிகழ்வில் பல நடன ஆசிரியர்கள், சங்கீத ஆசிரியர்கள் மற்றும் தமிழாசிரியர்கள் வீட்டிருக்கிறார்கள். அவர்கள் இங்கே இந்த கலையை பார்த்து போற்றி பாராட்டி தங்கள் மாணவர்களையும் கேட்கக்கூடிய முறையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வில் பக்கவாத்தியங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கின்றனர். தம்பி பயன் பிள்ளை கார்த்திகா, அடுத்த பிள்ளை சரிதா, எங்களுடைய கஜினி மாறி சொல்லிவிட்டு கஜினி. அடுத்ததாக இந்த நட்டுவாங்கம் செய்து கொண்டிருந்த ஆசிரியர் சாந்தினி துறையரங்கன், அவருக்கு சின்ன பிள்ளைகளுக்காக இடையில் வந்து ஒரு நட்டுவாங்கத்தை செய்து வென்ற மாணவி. இது எல்லாம் ஏன் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், உங்கள் அனைவருக்கும் முதல்வன் வாழ்த்துக்களையும் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பண்புக்காக வணக்கத்தை தெரிவித்து சாந்தினி அவர்களுடைய பல்துறை புத்தகத்தை அதை நாங்கள் காண வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு மேடையிலும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அந்த தன்மைகளை நாங்கள் பார்க்கிற போது எழுத்தாளர் சங்கத்தின் உதவியாக இருந்து அங்கு பேச்சுக்களை பேசுவதோடு அறிவிப்பு துறைகளையும் செய்து கொண்டு அறிவிப்பு செய்கின்ற பிள்ளைகளையும் அங்கு ஊக்குவித்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த துறையரங்கன் அவர்கள், ஸ்ரீரங்கன் அவர்கள் இந்த வாரங்கள் அது துறையரங்கன் ஸ்ரீரங்கம் கொண்டுள்ளார். ஆகவே வாரங்கள் துறையரங்கன் அவர்கள் இங்கே இருக்க வேண்டும். இந்த வகையில் இவர்களை நாங்கள் மிகச் சிறப்பாக ஏமனி தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் சார்பாகவும், ஏமனி தமிழ் கல்வி சேவையின் சார்பாகவும், வள்ளுவர் தமிழ் பாடசாலையின் சார்பாகவும் இந்த 3 நிகழ்வுகளில் 3 அமைப்புகளின் நிகழ்வுகளிலும் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருப்பவர். அவரை போற்றுகின்றோம், பாராட்டுகின்றோம், வாழ்த்துகின்றோம். இந்த வாழ்க்கையில் இந்த தனித்தனி அமைப்புகள் தனித்தனி இடங்களில் அங்கு அவர்களுக்கான பெருமதியான வாழ்த்துக்களையும் சிறப்புகளையும் கொடுப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த மேடையில் எங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் தந்ததற்கு மிக மிக நன்றியை கூறிக்கொண்டு இந்த இடத்தில் சாந்தினி துரையரங்கன் அவர்கள், திருமதி சாந்தினி துரையரங்கன் அவர்களை நாங்கள் பாராட்டுகின்றோம். அதோடு சேர்த்து அவருடைய கணவன் துரையரங்கன் அவர்கள் நீங்கள் மிக மிக சிறப்பு உங்களுடைய போக்குவரத்து வாகனங்களை எல்லாம் வைத்திருந்து அவர்களுக்கான உதவிகளை அதை பாராட்டப்படுகிறது. சில நேரங்களில் தனிப்பட்ட விடயங்களுக்கு எல்லாம் பல இடங்களுக்கு போய் வருகிற நேரத்திலே ஒரு ஆட்களை எல்லாம் உங்கள் கடையில் விட்டு சென்று அந்த இடத்துக்கெல்லாம் உங்களுக்கு உணவு தயாரிக்கிறதுக்கெல்லாம் அங்கிருந்து தொலைபேசியில் கதைக்கெல்லாம் செய்ததை நான் அறிவேன். என்று சொன்னால் அவர் உபதவியில் இருந்ததாக எனக்கு தொடர்புகள் குறைகிறது. அதே போல் மகன் மிக சிறப்பாக எந்த நிகழ்ச்சிக்கு வந்தாலும் அந்த நிகழ்ச்சிகளில் ஓடி திரிந்து வேலைகளை செய்வதன் மிக சிறப்பு. நீங்கள் ஒரு பல்கலைக்கழகமாக மேலும் மேலும் வளர்ந்து சிறப்பாக வர வேண்டும் சொல்லி எங்களுடைய வளர்ந்து இந்த 20 அல்ல அது மெய்ப்பொருள்களாக வர வேண்டும். இப்போது நமது முன்னாள் செயலாளர் திருமதி கங்காஸ்ராங்கி அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிக்கின்றார். அவரை
அதே போல எங்களுடைய ஆரம்ப காலத்தில் இருந்து செயல்பட்ட எங்களுடைய உறுப்பினர் திருமதி நடேசனம் அவர்கள் மாலை அணிந்து வரவிருக்கின்றார். இவர்களோடு சேர்த்து இந்த குடும்பம் பல்கலைக்கழகமாக திகழ வேண்டும் என்று சொல்லி ஏமனி தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் சார்பாகவும் ஏமனி தமிழ் கல்வி சேவையின் சார்பாகவும் தோட்டம் நடுவர் கிரவுண்ட் பாடசாலையின் சார்பாகவும் அவர் அந்த நிறுவனங்களில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற தன்மையில் அவர் பாராட்டி போற்றி மேலும் மேலும் வளர வாழ்த்தி விடைபெறுகின்றோம். நன்றி. இந்த முன்னிலையில் மேடைக்கு முன்னாலேயே இருந்து கொண்டு பிள்ளைகளுடைய நடனத்தை பார்த்து தானும் அதற்கான அசைவுகளை கொடுத்து அழகாக ஒரு தாய் தன் பிள்ளை எவ்வாறு மேடையில் ஆடுகின்றதோ அதை பார்த்து ரசிப்பதை கொண்டு ரசித்துக் கொண்டிருந்த அந்த ராகவி அவர்களுக்கு அனுஷ்கா ராகவன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இவர் வேறு யாருமல்ல இப்போது இருக்கின்ற இந்த மாணவிகளுக்குள் மூத்த மாணவியாகவும் பல பட்டங்களை பெற்றுக் கொண்டிருக்கின்ற மாணவியாகவும் இருக்கின்றார். அடுத்த ஒரு ஆசிரியர் எஸ்எனுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார் என்பதை அறிவித்து இந்த வேலைக்கு அடுத்தபடியாக ஒரு ஆசிரியர் இப்பொழுது தொடர்ச்சியாக நீங்க எப்படி இந்த கொரியோகிராஃப் பண்ணி பற்றி நீங்க நினைக்கிறீங்க? ஈஸியா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் மைண்ட்ல சொல்லுங்க. இந்த சின்ன பிள்ளைகள் சொல்ல கேட்குவாட்டிடம் அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அன்போட சொல்லி கொடுத்தாங்க. விழாவின் கதாநாயகி அவர்களே, இங்கே கூடியிருக்கும் நடன ஆசிரிய மணிகளே, எழுத்தாளர்களே, கவிஞர்களே, பல்துறை சார்ந்த ஊடகவியலாளர்களே, இன்றைய விழாவிற்கு விருந்தினர்களாக வந்திருக்கும் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய இந்த நாடக இசை நாடக விழா என்று சொல்ல முடியாவிட்டாலும் இந்த நடன விழாவிலே கலந்து கொண்ட எனக்கு சந்தர்ப்பம் அளித்ததற்கு மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த கனகசபை கலாலயம் 20வது ஆண்டை நிறைவு செய்து 21வது ஆண்டில் இன்று காலடி பதிக்கும் பொழுது அந்த மகிழ்வான தருணத்தை நான் வாழ்த்தி வணங்குகின்றேன். இந்த ஆடக்கலையை பற்றி பலர் இங்கே பேசுவார்கள். அந்த துறைக்குள் நான் போகாமல் இந்த நடனக்கலையில் இங்கே பயிற்று கொண்டிருக்கும் மாணவர்கள் பெற்றோர்களை இந்த தருணத்தில் வாழ்த்துவதில் பெருமகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த மாணவ இந்த நேரம் வரை பார்த்த நடனங்கள் அத்தனையும் முத்துக்களாக மணிகளாக காட்சியளித்தது. உண்மையில் இந்த மாணவ மணிகளை ஆசிரியர் பெருந்தகையை பாராட்டி மகிழ்கின்றேன். இந்த இந்த இசைக்கல்லூரிக்கும் எங்களுடைய மண்சஞ்சியைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. அதாவது மண்சஞ்சியை 30 வருஷங்களுக்கு முன்பாக 5வது ஆண்டு விழா நடந்த பொழுது திருமதி வேலாயுதம் அவர்களால் பயிற்றுவிக்கப்பட்ட மாணவிகள் அந்த விழாவிலே நடனமாடி மொழித்தார்கள். அந்த மாணவிகள் இப்பொழுது அநேகர் திருமணம் முடித்து பிள்ளைகளோடு இருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். அடுத்து இந்த அன்பு தொடக்கம் இன்று வரை 30 வருஷங்களாக இந்த எஸ்என் பகுதி இந்த எஸ்என் குறிப்பாக எஸ்என் தமிழ் பாடசாலை மாணவ மணிகள் தங்களுடைய மண்சஞ்சியரின் ஆண்டு விழாக்களில் பலதரப்பட்ட நடனங்களையும் கலை நிகழ்வுகளையும் கண்டு மகிழ்வித்தார்கள் என்பதை இங்கே குறிப்பிட்டே ஆக வேண்டும். சென்ற வருடம் கூட 35வது ஆண்டு விழாவிலே பல நிகழ்ச்சிகளை தந்து எங்களுடைய விழாவை சிறப்பித்தார்கள்.
அடுத்து ஆசிரியை சாந்தினியை பற்றி சிறு குறிப்பை தான் கூறத்தான் வேண்டும். ஏனென்று சொன்னால் ஏவனியில பொறுத்தளவில் 15-20 நடன மணிகள் இருக்கிறார்கள் என்பதை அனைவருக்கும் தெரியும். ஆனால் இந்த சாந்தினி அவர்கள்தான் மிக மிக அதாவது கலைத்துறை சார்ந்து அவருடைய பரிணாமம் வளர்ந்திருக்கின்றது. எந்த ஒரு நடன ஆசிரியர் பணியிலும் அப்படியான கெட்டித்தனத்தை நான் காணவில்லை. அதாவது சாந்தினி அவர்கள் தனியே நடனம் மட்டும் அல்ல, அவர் இசை நாடகத்துறைகளிலும் சிறந்து விளங்குகிறார். அது மட்டுமல்லாமல் அவர் எழுத்தாளராக இருக்கின்றார். அதை விட நிகழ்ச்சி தொகுப்பாளர், அதை விட வானொலியில் அறிவிப்பாளர், நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்கிறார். அதை விட மிக ஒரு பெரிய சாதனை செய்திருக்கிறார். 300 பேர் வரை, உலகத்தில் உள்ள 300 பேர் வரை உள்ள பிரபுவர்களை லண்டன் தமிழ் வானொலிக்கு அழைத்து வந்து அவரை பேட்டி கண்டு உலகம் முழுக்க அந்த பணியை செய்திருக்கின்றார். இது அப்படி பார்க்கும் பொழுது திருமதி சாந்தினி அவரை நான் ஒரு சகோதர வழியாகத்தான் நான் பார்க்கின்றேன். அதாவது எந்த ஒரு நடன ஏவனியை பொறுத்தவரை எந்த ஒரு நடன ஆசிரியரிடம் இல்லாத கெட்டித்தனம் அத்தனையும் அவர்களை காணக்கூடியதாக இருக்கு. எங்களுக்கு அளித்த தொகை 17 லட்சம் ரூபாய் நாங்கள் இந்த நிதிக்கு அனுப்பியிருக்கிறோம் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இப்பொழுது திருமதி சாந்தி திரையரங்கன் அவளை நாங்கள் கொண்டாட போட்டு பாராட்டி வாழ்த்துகின்றோம். நிறைய பேற்ற கேள்வி என்னுடைய அவரை ஒருத்தருக்கும் தெரியாதுன்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குது. இப்பவும் சொல்லியிருந்தார்கள், இவர்தான் திரையரங்கன். என்னுடைய குடும்பத்துக்கு ஆதாரமாக இருப்பவர். இவரால் தான் அந்த குடும்பம் அசைந்து கொண்டிருக்கின்றது. எனது அசைவுகளின் வலது கையாக இவர் இருக்கின்றார். இவர் இல்லாட்டி எங்களால் இயங்க முடியாது சரியாக. பலர் கேட்டிருப்பார்கள், சிலருக்கு தெரியும், பலர் கண்டிருக்கிறீங்க. இவர் தான் என்னுடைய அன்பு கணவர். நன்றி சிவராஜா மாஸ்டர், திருமதி ராஜேஸ்வரி சிவராஜா அவர்களுக்கும் திரு ஜெயராஜா மாஸ்டர் அவர்களுக்கும் நன்றி. உங்களுடைய அன்புக்கு மிக்க நன்றி. தமிழ் பாடசாலை திரு சிவ அருண் அவர்கள். வாழ்த்துக்கள். இனிய மாலை வணக்கம். நாங்கள் எல்லோரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். இங்கு பல பெரியோர்களும் வந்திருக்கின்றார்கள். சாந்தி எனது ஊரை சேர்ந்தவர் என்று சொல்லலாம். நாங்கள் கூப்பனரிசி எடுத்தாட ஒரு சங்க கடை. நாங்கள் ஆரம்ப பாடசாலை படித்தது ஒரு பள்ளிக்கூடம். அதே மாதிரியாகவும் விக்டோரியாவில் அப்புறம் படித்தேன், நானும் படித்தேன். ஏறுற பஸ் ஸ்டாண்டு உண்டு. பண்ணாங்கம் பஸ் ஸ்டாண்டில் ஏறி தொல்புரம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கும். ஏன்னா ரோட்டு தான் பிரிக்கும். வேறு அந்த பஸ் ஸ்டாண்ட், இறங்குறது இந்த பஸ் ஸ்டாண்ட். அதை தவிர அவருடைய அப்பாவோட நான் பசங்க வைக்கிறது வெள்ளிக்கிழமை இருக்கிறேன். அவர் எங்களுக்கு பசங்க சொல்லி தருவார். நாங்கள் ஒரு 10-15 பேர் தொடர்ச்சியாக பசங்க வைப்போம். எங்கள் வழக்கம் பெரிய அம்பாளை, அதாவது அம்பாளை பக்தியோடு வழிபட்டுவோம். சாந்தியின் வழிபட்டு நாங்கள் அப்பா இல்லை. அதே மாதிரி எனக்கு அவன் சாந்தியை ரங்கன்னு தெரியும். ரங்கன் அப்பா திரையரங்கனை தெரியும், சாந்தியை தெரியும். அவருடைய அப்பாக்களை தெரியும், அவர்களுடைய தாத்தாக்களையும் தெரியும். கனகசபை என்பவர் சாந்தியின் அப்பப்பா. அவரே எனக்கு நல்லா தெரியும். என்றால்
அவரை 2 இடத்துல நான் நடுவேன். வருஷத்துக்கு ஒரு ஆடுவேன். அவர் நல்லா ஆடுவார். என்ன ஆடுவார்? அவர் ஆடாட்டாலும் ஆட்டிப்பினும் சூரியன் ஆட்டுறா அவர் தான். அவ்வளவுக்கு நல்ல உயர்ந்தால் தொடர்ச்சியாக செய்வேன். இது ஒரு பகடியாக கிடைக்கிறேன். இந்த இடத்துக்கு இது சரியோ தெரியல, சும்மா சந்தோஷத்துக்கு கிடைக்கிறேன். ஊராக்களை விதிக்கணும், எல்லாரையும் கண்டபடியா எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. அப்படி அது கிடக்கட்டும். நாங்கள் இப்போ எஸ்என் ஜெர்மனி கனகசபா கலாலய மன்றத்தின் இந்த 20 ஆண்டு விழாவில் பங்கு பெற்றுவதில் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. ஏனென்று சொன்னால் எஸ்என் தமிழ் மொழி கலாச்சார மன்றம், எஸ்என் கனகசபை கலாலய நிறுவனர் இல்லாமல் இல்லை. முக்கியமாக ஆனா படிக்க வந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆனாவையும் கற்றுக் கொடுத்து ஆடற்கலையையும் கற்றுக் கொடுத்து இன்று அந்த மாணவிகளை ஆசிரியராக்கி எதிர்காலத்துக்கு நடனாசிரியர்களாகவும் மாற்றி தந்திருக்கின்றார். தேவை செய்து கைதட்டணும் நீங்கள். ஏன்னா நீங்கள் எல்லாரும் அதிகமானவர்கள் இருக்கிறீங்க. சரியோ ஆனவடியா அவருக்கு எனது பாராட்டுகள், எமது பாடசாலை சார்பான பாராட்டுகள். எனவே இன்றும் நடன ஆசிரியர் 20 ஆண்டுகளாக. அடுத்தது நீங்கள் தெரியும், உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் சின்ன பிள்ளைகள். அவர் காலத்துக்காயினம் கையத்துக்காயினம் அன்பாக ஆதரவாக கதைச்சு கும்மி கரகம் காவடி அது போன்ற பல நிகழ்ச்சிகளை இங்கு வந்திருக்கின்றார்கள். வருடங்கள் உதாரணமாக மண்ணாசிரியர் சொன்னார். அதே போல எங்கள் தமிழரங்கம் சபேசன், ரவி மாஸ்டர் போன்ற பல மேடைகளில் எங்கள் பிள்ளைகள் மிக சிறப்பாக அலங்கரித்தார்கள். அந்த பெருமை அந்த பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி தந்தது எங்கள் சாந்தி. எஸ்என் தமிழ் மொழி சேவை கலாச்சார மன்ற தமிழ் அந்த பிள்ளைகள் தமிழை மட்டும் கற்கவில்லை, தமிழ் கற்க வந்தால் அவர்கள் கலைகளையும் கற்பார்கள். அவர்களுக்கு நமது கலைகளும் கற்றுக் கொடுக்கப்படும். அதுக்கு முக்கிய ஆணிவேராக இருக்கிற சாந்தியை மீண்டும் ஒருவரை தமிழ் மொழி சேவை கலாச்சார மன்றம் சார்பாக மீண்டும் வாழ்த்துகின்றேன். அடுத்து இப்பொழுது நம்ம ஒரு வாழ்த்துப்பா ஒன்றை வழங்க இருக்கின்றோம். இப்போ இதில் நிற்கிற இவர்கள் சொல்லி போட்டு சொன்னால் நல்லது. இவர்கள் ஆசிரியர்கள், சிலர் முன்னை நாள் ஆசிரியர்கள், புதிய ஆசிரியர் மற்றும் எங்கள் நிர்வாக உறுப்பினர்கள். இன்னும் நிர்வாக உறுப்பினர்கள் 3 வருகை தரவில்லை. இப்பொழுது இந்த வாழ்த்து மடலை எங்கள் பாடசாலை ஆசிரியர் வாசிப்பார். அனைவருக்கும் வணக்கம். எஸ்என் தமிழ் மொழி கலாச்சார மன்றம், எஸ்என் தமிழ் பாடசாலை வாழ்த்து மடல். புலம்பெயர் தேசத்தில் கலை சேவையில் 20 ஆண்டுகள். காலங்கள் கடந்தும் நிலைக்கும் தமிழர் கலை வடிவம். 20 ஆண்டு உழைப்பில் விளைந்த கலை பயணம் இமயமென உயர்ந்து என்றும் நிலை பெறட்டும். பரதநாட்டிய கலையை போற்றி வளர்த்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் கனகசபை கலாலயத்தின் 20வது ஆண்டு விழாவிற்கு எமது இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். ஜெர்மனிய மண்ணில் கால் பதித்த சில காலங்களிலேயே தமிழ் மொழி சேவை கலாச்சார மன்றத்தின் நிறுவனர்களான திருமதி வேலாயுதம் தம்பதிகளின் இணைப்பின் பயனாக தமிழ் ஆசிரியையாக பணியாற்றிக் கொண்டே மன்றத்தின் நடன ஆசிரியர் வெற்றிடத்தையும் நிரப்பியவர் சாந்தினி துரையரங்கன் அவர்கள். அன்று முதல் இன்று வரை எமது மன்றத்தின் மாணவர்களை பரதக்கலையுடன் மட்டுமன்றி தமிழர்களின் பண்பாட்டு கலைகளான கும்மி, கோலாட்டம், மயிலாட்டம் போன்றவற்றிலும் சிறந்த கலைஞர்களை உருவாக்கிய பெருமைக்குரியவர் அவர். பல மேடைகளில் பாராட்டுக்களை பெறும் அளவிற்கு மேலும் பல கலைத்தாகும் உடையவர்களை சிறப்பாக பயிற்றுவித்து வருகிறார். ஒரு கலை நிலையமல்ல, ஆசிரியரின் விடாமுயற்சி, மாணவர்களின் ஆர்வம் மற்றும் பெற்றோர்களின் பேராதரவுடன் இன்று கனகசபை கலாலயம் பெருவிருட்சமாக நிற்பது தமிழ் மொழி சேவை கலாச்சார மன்றத்திற்கும் பெருமையே. நடன மாணவ மாணவிகளின் சலங்கையொலியும் அவர்களின் கலைத்திறனும்
அனைத்து மேடைகளிலும் முத்திரை பதிக்க வாழ்த்துவார். தமிழ் மொழி சேவை கலாச்சார மன்ற நடன ஆசிரியையும் கனகசபை கலாலய இயக்குனரும் ஆசிரியையுமாகிய திருமதி சாந்தினி துரையரங்கன் அவர்களின் கலைச்சேவை மேன்மேலும் சிறந்து கலையின் சுடரெங்கும் பரவ எமது இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எஸ்என் தமிழ் மொழி சேவை கலாச்சார மன்றம், எஸ்என் தமிழ் பாடசாலை. நன்றி. எமது பாடசாலை நடன ஆசிரியர் சாந்தினி துரையரங்கன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்து கௌரவித்துக் கொள்கின்ற எங்களுடைய பழைய ஆசிரியையாக பணியாற்றிய திருமதி கல்விராஜன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த பொன்னாடையும் இந்த பூ செண்டையும் துரையரங்கன் அண்ணாக்கு தான் கொடுக்க விரும்புகின்றேன். அதர் இல்லாட்டி உண்மையிலேயே சாந்தி இப்படி தாண்டே நாங்கள் ஒரு பொது இதில் தாண்டேக்க குடும்ப வண்டியில இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். அவர் முதுகெலும்பாக இருந்து கொண்டு செலுத்துறபடியாக தான் சாந்தி விளக்கையும் செய்யக்கூடியதாக இருக்கிறன்றதால நான் அவருக்கு தான் இதை போத்தி கொடுக்கணும். மீண்டும் ஒரு கைதட்டி விடுங்க அவருக்கு. இது சாந்தியை விட ரங்கனுக்கு தான் கூட வாயிருக்கு கைதட்டி. அதுதான் சரியானது. இருவரையும் எங்களது பாடசாலையின் சங்கீத ஆசிரியை திருமதி மீரா நித்யானந்தன் அவர்கள் கௌரவித்திருக்கின்றார்கள். நன்றி. இப்பொழுது எங்களது எஸ்என் தமிழ் பாடசாலை, எஸ்என் கலாச்சார மன்றம் எங்களை கௌரவித்தவைக்கு நன்றி கூறுகிறேன். எனது செயற்பாடுகளில் முதன்மையான ஒரு இடத்தில் இருப்பது எனது பாடசாலை. இது எனக்கு இங்கே ஜெர்மனியில் வந்து நான் மாசி மாதம் வந்திருந்தேன். எனக்கு பக்கத்தில் டீச்சர் திருமதி வேலாயுதம் அவர்கள் இருந்தமையினால் அவர்கள் போய் வரும் பொழுது அதில் கதைத்துக் கொள்வார்கள். நான் அதில் பாதையில் இருந்தமையினால் அவர்களோடு கதைப்பது வழமை. அப்பொழுது கதைத்த பொழுது நீங்கள் வந்து தமிழ் முதல் படிப்பித்த பின்னர் உங்களை தெரிய வரும், அதன் பின் நடனத்தை நீங்கள் தொடங்கிக் கொள்ளலாம் என்று அவர்கள் தந்த ஊக்கத்துக்கு அமைய இன்று 20 வருடங்களை கண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் அவர்களுக்கு திருமதி வேலாயுதம் தம்பதியினருக்கு எனது அன்பையும் நன்றியையும் இந்த நேரத்தில் தெரிவித்து மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்களிடம் தெரிவித்திருந்தேன், எப்பொழுது ஜெர்மன் வருவோம், எப்பொழுது இங்கு பார்ப்போம் என்று சொல்லித்தான் அவர்களது எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. மிகுந்த கவலையாக இருக்கின்றது. மூத்தவர்களுடைய வாழ்க்கை என்பது இதுதானா என்று சொல்ல அளவுக்கு அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இந்த பாடசாலையும் ஜெர்மனியில் இருக்கிற மக்கள், தமிழ் மக்கள் பற்றிய எண்ணங்களாகவே இருக்கிறது. அவர்களது வாழ்க்கை நன்றாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், எல்லாம் வல்ல இறைவன் அதற்கு அருள வேண்டும் என்று இந்த நேரத்தில் வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி சிவருளண்ணா, மிக்க நன்றி டீச்சர். எல்லோருக்கும் நிர்வாகத்தினருக்கும் எனது மட்டத்தில் இருக்கிறார்கள். சில காலங்களில் நாங்கள் தீண்டத்தடாதவர்கள் வரலாறுகள் சொல்லப்பட வேண்டும். ஆனால் அப்படி இருந்தும் எங்களை யாரோ என்று சொன்ன காலங்களும் இருக்கின்றன. அது யாரென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது தெரியும் நாங்கள் யாரென்று. நாங்களும் தமிழர்கள். என்ற பாடசாலை இந்த அளவுக்கு உயர்ந்து வளர்ந்திருப்பதற்கு எமது பாடசாலையோடு ஒத்துழைத்த ஆசிரியர்கள், நிர்வாகிகள், இந்த மக்கள்கள் எல்லோருக்கும் நன்றி கூறுகின்றோம். நன்றி, வணக்கம். வெளியில் தெரியாதோ அனைத்தையும் தாங்கிக் கொண்டிருப்பது அவைகள்தான். ஆனால் வெளியில் வீடுதான் வளைவாக இருக்கும், வாகனம் தான் வேகமாக ஓடும். அந்த வகையில் திரு துரையரங்கன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு பாராட்டை வழங்கி இந்த வேளைக்கு இன்னும் ஒரு பாராட்டு வழங்குவதற்காக, வாழ்த்துரை வழங்குவதற்காக வர இருக்கின்றார். தமிழன் டிவியின் ஆசிரியராக இருக்கின்ற, கவிஞராக இருக்கின்ற, ஜெர்மனியில் இருக்கும் தமிழர்களிடம் ஏஐ யார் கண்டுபிடித்தது என்று கேட்டால் தமிழன் டிவி சிவனேசன் அண்ணன் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லுவேன்.
அவ்வளவுக்கு ஏஐயை அதிகமாக பயன்படுத்தி மிக அழகாக கண்கவர் காட்சிகளாக பல படைப்புகளை தன் ஃபேஸ்புக் தளத்திலும் யூடியூப்பிலும் பதிவேற்றி வருகின்றார்கள். போய் சென்று பாருங்கள். மிக அழகான படைப்புகளை படைத்திருக்கின்றார். கவிதைகள் எழுதியிருக்கின்றார். ஆயிரக்கணக்கான கவிதைகள். அவரை அன்போடு அழைக்கின்றோம் மேடைக்கு. அவரோடு சேர்த்து திருமதி சிவகுமாரன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். வாருங்கள். அந்த பயணத்தை மிக இலகுவாக பல கலைஞர்களுக்கு மத்தியிலும் கூட என்று கொண்டு வந்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் தனிப்பட்ட முறையிலே மிக ஒரு குழந்தை பிள்ளையை போன்று மிக எப்போதுமே அன்பாக பேசக்கூடிய ஒரு நல்ல ஒரு சகோதரி. அவரை இந்த நேரத்தில் நாங்கள் நிறைய பேர் வாழ்த்துகிறீர்கள். நானும் நேரத்தை கருத்தில் கொண்டு அதிகமாக பேசாமல் அவருக்கான சிறிய ஒரு பொன்னாடை ஒன்றை போட்டு அவரை கௌரவிக்க விரும்புகின்றோம். என்னோடு இணைந்து திரைப்பட இயக்குனர் சிவகுமாரன் அவர்களையும் அன்போடு தயவு செய்து மேடைக்கு அழைக்கின்றேன். உங்களுடைய பரந்த கரகோஷத்தோடு அவரை நாங்கள் வாழ்த்தி வணங்குவோம். சாந்தி வாருங்கள். இந்த வாழ்த்திய தமிழ் MTV இயக்குனர் சிவனேசன் அவர்களுக்கும் குறும்பட இயக்குனர் திரைப்படத்தை இயக்கிக் கொண்டிருக்கிற சிவகுமாரன் அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். தொடர்ச்சியாக ஒரு நடனம் நடைபெறப் போகிறது. சில பாடல்களை தொகுத்து கருத்து ஒன்றினை கூறி வருகின்றனர். கலாலயத்தில் கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவிகள் மூவர் வழங்கும் நடனம். இவர்களை இதனை தயாரித்து வழங்குகிறார்கள். வழங்குபவர்கள் சுஜிதா ரவிச்சந்திரன், காயத்ரி செல்வத்துறை, சுஹாசினி சிவலிங்கம். முன்கூட்டிய வாழ்த்துக்கள். ஜெர்மன் பாடசாலையில் ஆசிரியராக இருக்கின்றார். இவர் இப்பொழுது பல்கலைக்கழகத்தில் MA செய்து கொண்டிருக்கின்றார். இவர் பல்கலைக்கழகம் சென்று வேலை செய்து கொண்டிருக்கின்றார். இவ்வாறு இவர்கள் இருந்தாலும் தாங்கள் இந்த விழாவில் ஒரு பங்கு செய்ய வேண்டும் என்று தாங்களாகவே இணைந்து இதனை தயாரித்து எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். ஒரு சில நேரங்களில் சில ஐடியாஸ் கேட்பார்கள், அவ்வளவுதான். இதனை ஒழுங்கமைத்து கடினான கஷ்டம். இவாக்கு வேலை இருக்கும், அவாக்கு நேரம் இருக்கும், அவாக்கு நேரம் இருக்கும், இவை 2 பேருக்கும் வேலை இருக்கும். சரியான கடினத்தின் மத்தியில் இணைந்து இன்று இதை தந்திருக்கின்றார்கள். மிக்க நன்றி. என்று சொல்லி நிறைய செய்திருக்கிறீங்க. மிக்க நன்றி. இந்த விழாவை இன்று சிறப்பித்தமைக்கு நன்றி பிள்ளைகள் உங்களுக்கு. நன்றி அம்மா. பயம், ஒரு பயம் 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 அந்த பயம் எல்லாம் போக வேண்டும் என்றுதான் எனது விருப்பம். நன்றி நன்றி. ஹைலைட். ஓகே, இன்னும் பல ஹைலைட்ஸ் இருக்குது. இது மிக பிரமாண்டமாக வர இருக்கின்ற ஒரு நடனம். இந்த நடனத்தை பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றீர்களா? பார்ப்போம். முதலில் நடனத்தை பார்ப்போம். நன்றி. உங்கள் பலத்த கரகோஷத்தின்
மத்தியில் இந்த நடனம் இந்த மேடையில் கலைஞர் திரு அஞ்சன் ஆசீர்வாதம் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். இவர்களோடு அனுஷ்கா ராகவன் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். அவரும் அணிசேர் கலைஞராக ஒரு பாடலுக்கு வந்திருந்தார். செல்வி அனுஷ்கா ராகவன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த அணிசேர் கலைஞர்களை கௌரவிப்பதற்காக மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். டிப்ளோமா பட்டம் பெற்ற அதே நேரத்தில் சிவசக்தி நர்த்தனேஸ்வர நாட்டிய பள்ளியின் அதிபராக வீற்றிருக்கின்ற திருமதி ரிஷாந்தினி சஞ்சீவன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள். வழங்கிய மிருதங்க இசை எப்படி இருந்தது? மிக அழகாக இருந்ததா? அதுவும் சாதாரண நபரா? இசை கலைமணி, சங்கீத கலாஜோதி, மிருதங்க கலாஜோதி ஆசிரியர் செல்வன் கஜன் சோழன் அவர்களுக்கான கௌரவம் இப்பொழுது இந்த மேடையில் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. அந்த கௌரவத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் திருமதி ரிஷாந்தினி சஞ்சீவன். உங்கள் பலத்த கரகோஷத்தின் மத்தியில் இந்த சிறப்பான கௌரவம் இந்த மேடையில் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. அடுத்தபடியாக சுரத்தட்டு இசை வழங்கிய பன்முக ஆளுமை கொண்ட கலைஞர் திரு அஞ்சன் ஆசீர்வாதம் அவர்களுக்கான கௌரவம் இந்த மேடையில் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. கௌரவத்தை வழங்குகின்றார்கள் உங்கள் பலத்த கரகோஷத்தின் மத்தியில் இந்த கௌரவம் இந்த மேடையில் இப்பொழுது அவர்களுக்கான அழகான தருணமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. வித்தகர், இசை கலாஜோதி, இசை கலைமணி, நுண்கலை கல்லூரியின் வயலின் வீணை ஆசிரியை, அதுவும் வேறு யார், புலிக்கு பிறந்தது புலியாகத்தான் இருக்கும் செல்வி சைனி நயனி விஜயன் அவர்களுக்கான இந்த பாராட்டும் கௌரவம் இந்த மேடையில் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. அடுத்தபடியாக தொடர்ச்சியாக கௌரவம் வழங்குவதற்காக திருமதி மீரா நித்யானந்தன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாருங்களம்மா. அரங்கம் அதிரும், என் செவிகள் எல்லாம் இனிக்கும், வேறு யாருமல்ல இசை கலைமணி, நாட்டிய கலாஜோதி, சங்கீத கலாஜோதி, நாட்டிய கலாஜோதி செல்வி கார்த்திகா சிவபாலன் அவர்களுக்கான கௌரவம் இந்த மேடையில் இப்பொழுது அரங்கேறிக்கின்றது. அந்த கௌரவத்தை வழங்குவதற்காக மீரா நித்யானந்தன் அவர்கள் இப்பொழுது இந்த மேடையில் அந்த கௌரவத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். மத்தியஸ்தராக இருக்க பரீட்சை செய்த பிள்ளைகள் எல்லாம் இப்படி இருக்க உண்மையிலே சந்தோஷமாக இருக்கு. நாங்கள் பிள்ளைகள் வரைக்கும் இருக்கிறாங்க, நாங்கள் படித்ததெல்லாம் அப்படியே விட்டுட்டு போக்குவரத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. வந்து இவ்வளவு தண்டத்துக்கு உண்மையில எங்களை கொடுத்துட்டாங்க. மனுஷன் கணவர் மேருக்கு நன்றி சொல்ல வேணும். அப்புறம் பிள்ளைகளுக்கு உண்மையில நான் இந்த 4 பேருக்கு நான் மத்தியஸ்தராக இருந்தேன்.
சந்தோஷமா இருக்கு. ஆனால் இதுதான் ஆரம்பம். இன்னும் நிறைய இருக்கு, நிறைய கற்றுக்கொள்ளணும், நிறைய மேடையை தேடிப்பிடுவீங்க. வாழ்த்துக்கள். ஆம், அழகாக சொன்னார். இதுதான் ஆரம்பம். அந்த ஆரம்பம் 20 வருடத்துக்கு பின்பு இந்த மேடையில் அலங்கரிக் கொண்டிருக்கின்றது. அவரே தன் பொன்மொழிகளால் இது சில வார்த்தைகள் சொல்ல இருக்கின்றார்கள். மீண்டும் நன்றிகள். இன்றைய நிகழ்வினை பொறுத்தளவில் பக்கவாத்தியக்காரரின் பங்கு பெரும் பங்கு என்று சொல்லலாம். எனக்கு நான் இதை நினைத்த போது எப்படி செய்வது என்று சொல்லி கார்த்திகாவோடு கதைத்திருந்தேன். கார்த்திகா செய்யுங்க டீச்சர், நான் வாரும் பக்கத்திலே என்று சொல்லி என்னோடு 3 மாதங்கள் இணைந்து பயணித்திருக்கிறார். நன்றி கார்த்திகா. இப்படி பிள்ளைகள் கிடைக்காது, எனக்கு கிடைத்திருக்கின்றது, கொடுத்து வைத்தவளை நினைக்கின்றேன். அதே போல கஜன் என்னோட என்ன தேவையோ சொல்லுங்க டீச்சர், நான் செய்கிறேன், இதுதான் சொல்லுவேன். சொல்லுங்க டீச்சர், வேணுமோ வாரதோ என்று சொல்லி கேட்டு இருந்து 2 மாதங்களாக கஜன் என்னோடு பயணித்திருக்கின்றார். புது அனுபவங்களை பெற்றிருக்கின்றார்கள் என்று நினைக்கின்றேன். இங்கு பிறந்து வளர்ந்து இந்த கலையை கற்று அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும். இவர்கள் போன்றவர்களை நாங்கள் அடுத்து உயர்த்தி விட வேண்டும் என்ற ஒரே எண்ணத்துடன் தான் இவர்களை அணுகியிருந்தேன். அனுஷாந்த் அவர்களிடம் கதைத்திருந்தேன். அனுஷாந்த் சொன்னார், டீச்சர் எனக்கு இப்போ நேரம் இல்லாமல் இருக்கிறது, என்னை விட்டு விடுங்கள் என்று சொல்லிவிட்டார். அதனால் கஜன் எனக்கு இப்போது கைதந்து அழகாக தனது இயன்ற அளவு அழகாக செய்திருந்தார். நன்றி கஜன். உங்கள் பயணம் இன்னும் நீண்ட தூரங்கள் பயணிக்க வேண்டும், மேலும் மேலும் பல சிறப்புகளை எட்ட வேண்டும் என்பது எனது ஆசை. உங்கள் அப்பா அம்மாவின் ஆசையும் அதுவே இருக்கும். இந்த நேரத்தில் திருமதி சிவபாதம் அவர்களுக்கு எனது அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து சாயி சொல்ல தேவையில்லை, கேட்டவுடனே டீச்சர் நான் வாரேன். வந்து நீண்ட நாட்களாக நாங்களும் 1 மாதத்திற்கிட்ட பல வகுப்புகளை எடுத்து நாங்கள் பயணித்திருந்தோம். இணைந்து இதை ரிஹர்சல் செய்து இப்படி செய்வோம் அப்படி செய்வோம். ஏன்னா புது அனுபவங்களோடு இவர்கள் இணைந்திருந்தார்கள். அவர்களிடம் நாங்கள் சொல்லிக் கொடுத்து அவர்களும் இவ்வாறு செய்வோம் டீச்சர், இப்படி மாற்றி செய்வோம் என்று அவர்களும் ஆலோசனை தந்து இதை ஒரு குழுவாக இன்று உங்கள் முன் சமர்ப்பித்திருக்கிறோம். நீங்கள் தந்த கைதட்டுகளும் இவர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் என்று நினைக்கின்றேன். மிகுந்த சந்தோஷங்கள். அதோட அன்பனாக சொல்ல வேண்டும். அன்பனாக டீச்சர் ஒரு செய்ய ஒன்றுமோ நாங்கள் கேட்போம். பிறகு அழகாக செய்கிறோம். எவ்வளோ திறமைகளை தன்னுக்குள் வைத்துக் கொண்டிருக்கின்றார். கேட்கும் போது கொஞ்சம் தருவார். அண்டனா இன்னும் நிறைய திறமைகள் இருக்கிறது அவரிடம். கீபோர்டில் இப்பொழுது அவருடைய திறமைகளை பார்த்திருந்தீர்கள். பிள்ளைகளுக்கு இசை வகுப்புகள், பாடல்களுக்கு கீபோர்டுகள் சொல்லிக் கொடுப்பதில் அவர் எங்கள் பள்ளிக்கூடத்துடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த நேரத்தில் அண்டனா அவர்களுக்கும் எனது அன்பான நன்றியை தெரிவித்துக் கொண்டு கிருஷ்ணன் அந்த உங்களோட நிகழ்வு நல்லா செஞ்சீங்க. 35 நிமிஷம் தொடர்ந்துன்னு 36 நிமிஷம் உங்களோட கிட்டத்தட்ட தொடர்ந்து அப்படியே அந்த கதையை அப்படியே விடாமல் வடிவாக சொன்னீங்க. அழகாக ஆடுனீங்க. எவ்வளோ ஆழமாக பழகுறீங்க? ஒரு மாதமாக இந்த டான்ஸ் பழகுறீங்க. அப்போ நீங்கள் பரதநாட்டியம் எவ்வளோ ஆழமாக பழகுறீங்க? 10 வருஷமாக பழகுறீங்க. இந்த டீச்சர் சாந்தி டீச்சர்ட்டு தான் நல்ல அருமையாக இருந்து. என்னப்பா இதுக்குள்ள இவர் வேறு குறுக்கால ஓடுறாரு எங்கே? அப்போ உங்களோட அமைச்சர் 6 அமைச்சர் எல்லாரும் நல்ல கட்டிக்காரங்க நல்லா இருந்தது. தொடர்ந்து செய்யுங்க, பாராட்டுகளா. சாந்தினி துரைரங்கன் அவர்களுக்கும் அவருடைய மாணவர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆசிரியர் சாந்தினி துரைரங்கன் டீச்சரா எனக்கு நான் ஜெர்மன் வந்த காலத்திலிருந்து அவர் எனக்கு நல்லா தெரியும். நல்ல ஒரு திறமையான ஆசிரியை. அவர் நடனத்தில் மட்டுமல்ல தமிழ் ஆசிரியராகவும் இங்கே கடமையாற்றுகிறார். அதை விட பல நூல்கள் எழுதுவது, நூல்களை வெளியிடுவது, இதை விட ஃபேஸ்புக்கில் கூட ஒரு காணொலிகளை இணைந்து சில நிகழ்ச்சிகளை செய்கின்றார். வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆசிரியருக்கு எனது கையால் இந்த சிறு அன்பத்தை தெரிவித்துள்ளேன்.
என்ன உள்ள எந்த டீச்சர்கிட்ட பழகுற நீர்? சாந்தி டீச்சர்கிட்ட பழகுற நீர் இல்லையா? ஆனால் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற நீர் என்ன சாந்தி டீச்சர்கிட்ட படிக்கிற நீரா? என்ன பாடம் படிப்பிக்கிறவ? தமிழ் படிப்பிக்கிறவையா? சரியா, ஓகே. அப்போ வாழ்த்துக்களை எதுவும் சொல்ல போகிறீங்களா டீச்சருக்கு? ஓகே ஓகே. சரண்யா டீச்சர் வந்திருக்கிறா. புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அப்படி டீச்சர் 20 வருஷம் இன்றைக்கு கொண்டாடுறா சாந்தி டீச்சர். ஓகே, சொல்ல இருக்கிறீங்களா? வந்தனீங்க தானே? ஓகே, வணக்கம். நான் தான். என்ன மாதிரி அப்படி எல்லாம் படிவா சாப்பிட்டீங்களோ? சாப்பிடுவாங்க. கொத்துரொட்டின்னு சொல்லிட்டு கடலையை சாப்பிட்றீங்க. என்ன மாற்றி போட்டாங்க? சரி சொல்லுங்க, நீங்கள் உங்களோட பள்ளிக்கூடத்தில் இந்த டீச்சர் படிப்பிக்கிறா 20 வருஷமாக படிப்பிக்கிறாவா? அதுக்கு மேலேயா? 20 வருஷம் போட்டிருக்கிறோம். அப்புறம் நீங்கள் இல்லை இல்லை, 20 வருஷம் அவட நடன இதுதானே 20 வருஷமாக படிப்பிக்கிறா அதுதான். ஓகே, சரியா. நல்ல வடிவாக இருந்தது உங்களோட நடனம். எவ்வளோ காலமாக பழகுறீங்க சாந்தி டீச்சர்கிட்ட? 4 வருடமாக பழகுறீங்கன்னு. இப்போ இன்றைக்கு ஆடின நடனம் வந்து எவ்வளோ காலத்துக்குள்ளே முடிச்ச நீங்கள்? 4 வருடத்துக்குள்ளே நீங்கள் எத்தனை கிரேட் முடிச்சிட்டீங்க? டிப்ளோம் காண போயிட்டீங்களா 4 வருஷத்தில்? சாவித்ரி டீச்சர்கிட்ட பழகினீங்களா? ஓகே, 8 வருஷம் முடிச்சாச்சு. இப்போ அப்போ அது முடிச்சுட்டு நீங்கள் பழக்குவீங்க. உங்களோட பேர் என்ன? அப்போ ஓகே. ஏன்னு கேட்குறேன்னா நீங்கள் இனி அடுத்த ஒரு டீச்சராக வருவீங்க. அந்த பேருக்கு தான் அது ஒரு பேர் வந்துடும். இப்போ நிறைய ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, நடன ஆசிரியர்கள். அந்த வரிசையில் நீங்களும் வருவீங்க தானே? அதுக்கு தான் இந்த பேரை கேட்டேன். சரி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நல்லா இருந்தது உங்களோட நடனம். மிக்க நன்றி. அது நாங்கள் 3 பேரும் தான் சேர்ந்து யோசிச்சு கோரியோகிராஃபி செய்த. நாங்கள் 3 பிள்ளைகளும் சேர்ந்து டீச்சருக்காக ஒரு ட்ரிபியூட் செய்த நீங்களே. நல்ல விஷயம். ஓகே, வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி நன்றி. உங்களோட டான்ஸ் நல்ல வடிவாக இருந்தது. கல்வியா செல்வமா வீரமா நல்லா இருந்தது. இப்போ இன்ஸ்டாகிராம்லேயும் அந்த எடுத்து போஸ்ட் பண்ணி விட்டேன் டக்குன்னு. நல்லா இருந்தது. எவ்வளோ காலமாக சாந்தி டீச்சர்கிட்ட பழகுறீங்க? 3 வருஷமாக பழகுறீங்களா? எத்தனை கிரேட் முடிச்சிட்டீங்க? நல்லா விரும்பி பழகுறீங்களா இல்லாட்டி? சின்ன வயசில் பழகினேன், விட்டுட்டேன். பழகுறீங்க திரும்ப. உங்களுக்கு நடனத்தில் மட்டும்தான் ஆர்வம் இருக்கா இல்லாட்டி வேறு எதுவும் செய்கிறீங்களா? நடனம் மட்டும்தானே? சங்கீதம், பாட்டு அப்படி இப்படி எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று வரும். விட்டுட்டீங்களா? சரி, அப்போ நல்லா இருந்துச்சு நடனம். தொடர்ந்து செய்யுங்க. அப்போ என்ன பிளான்? டீச்சரை படித்து டீச்சர் ஆகிறதா? மேபி என்ன நீங்கள் படித்ததா அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போகத்தானே வேணும். நிச்சயமாக. ஏன்னா இப்போ பாருங்களேன், டீச்சர் சொன்னது ஞாபகம் இருக்கு. அவள் ஊரில் இருந்து அவங்க வரையக்கல, தாங்க படித்தது கற்றுக்கொண்டதெல்லாம் அங்கே அப்படியே போயிருமென்று தான் வந்தது. உண்மையிலே நிறைய பேருக்கு அப்படி நடந்திருக்கு. இப்போ பரதநாட்டியம் அதுகள் இன்ட்ரெஸ்டாக பழகுறபடியாக ஆக்கள் வந்து இங்கே பழக்கிறாங்க. அந்த வேறு வேறு கலைகளை கற்று வச்சிருக்கிறவங்க இங்கே வந்து அதை பழக்க இல்லாமல் அப்படியே அது அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுக்க இல்லாமல் முடிஞ்சுது. அப்போ ஷாடை தானே கட்டாயம் கொண்டு போகணுமா? அப்போ தான் டீச்சர் மாதிரி தேவைப்படும் அடுத்த ஜெனரேஷனுக்கு. வாழ்த்துக்கள் அப்போ உங்களுக்கு. ஓகே. எவ்வளோ காலமாக சாந்தி டீச்சர்கிட்ட பழகுறீங்க? நீங்கள் பழைய முடிச்சிட்டிங்களா? பழகுறீங்கண்ணே. ஏன்னா ஒரு ஆள் உங்களோட ஆடின ஒரு ஆள் டிப்ளோம். அதுக்காக தான் கேட்குறேனோ. 3 வருஷமாக பழகுறீங்களா? எத்தனையாவது கிரேட் மட்டும் முடிச்சிருக்கிறீங்க? எப்படி டீச்சர் நல்லா பழக்கிறோம்? உங்களோட நடனம் நல்லா இருந்துச்சு. அது நீங்களே எல்லாம் இயற்றி செய்தனீங்க 3 பேரும். இதை இப்போ ஹொபியாக செய்கிறீங்களா இல்லாட்டி வேறு எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா உங்களுக்கு? அம்மா வயலின் டீச்சரா? யாரு உங்களோட டீச்சர்? அம்மாண்ட பேர் என்ன?
எந்த ஸ்டட்டில் இருக்கிறாவா? நோய்ஸில் படிப்பிக்கிறவா நிறைய பிள்ளைகளுக்கு வந்திருக்கிறாவா? அப்போ கண்டா கதைப்போம். அவன் நல்ல விஷயம், நல்ல வடிவா செய்றீங்கள் என்ன. அடுத்தது நீங்களும் மாதிரி டீச்சர் ஆகணும் என்ன, நடன டீச்சர் ஆகி அடுத்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணுமில்ல என்ன. சரி, எல்லாம் பார்க்க அழகாக இருக்குது, நல்லா இருக்குது, வடிவாக செய்யுங்க என்ன. வாழ்த்துக்கள். ஓகே. மற்றவர்கள் ஓடியாங்க. பலர் இணைந்திருந்தார்கள் என்று அண்மையில் தான் அவர்களை ஒரு மாதத்துக்குள் தான் அணுகியிருந்தேன். எங்களது ஆண்டு விழா நீங்கள் வந்து சிறப்பியுங்கள், உங்களுக்கு சில வேலைகள் இருக்கின்றன சொல்லி. ஓ டீச்சர், நாங்கள் உடனே வாரம், உங்களுக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறோம் என்று தங்கள் அன்பை தெரிவித்திருந்தார்கள். மிக அழகாக இன்று இணைந்து மக்கள் எல்லோரையும் வரவேற்று அவர்களுக்கு விருந்துபசாரங்கள் செய்து எங்களுக்கு கை தந்திருந்தார்கள். மிக்க நன்றி பிள்ளைகள், உங்களுக்கு இந்த நேரத்தில் அழகாக இணைந்து இதை சிறப்பித்திருக்கிறீங்க. மிக நன்றி, அழகாக இருக்கின்றது. நீண்ட நாளைக்கு பிறகு உங்களை நான் பார்க்கின்றேன். ஊரில் தான் இருக்கிறோம், பக்கத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் காண்பதில்லை என்றாலும் மிக சிறப்பு. இணைந்து கொண்டமைக்கு உங்களுக்கு நன்றிகள். உங்கள் பெற்றோருக்கும் எனது அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. உங்களுக்கான கௌரவிப்புகள். இந்த கௌரவிப்புகளை வழங்குவதற்கு எனது கணவரை அழைக்கிறேன். நான் பாருங்களப்பா. சகானா இன்று வீடியோவில் நீங்கள் சில படங்களை பார்த்திருப்பீங்க. நீண்ட நினைவுகள் வந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். உங்களுக்காக ஒரு சிறிய சான்றிதழ் மாதிரி ஒன்று தயாரித்திருக்கிறோம். உங்கள் படங்கள் இருக்கின்றன இதில், சரியா? அதில் எனது கையெழுத்துடன் உங்கள் படங்கள் இணைத்திருக்கிறேன். ஆனால் சிலருக்கு சில படங்கள் பிடிச்சிருக்கு, வேணுமெண்டா சொல்லுங்க, நான் உங்களுக்கு எடுத்து தருகிறேன். உங்கள் வீடுகளில் தொங்க போகின்றது. இந்த கலண்டர் வெளியில் இருக்கின்றது, நாட்காட்டி இலவசம் கொண்டு செல்லலாம். தமிழர் அரங்கத்தால், டோட்முண்டில் இருக்கின்ற தமிழர் அரங்கத்தால் திரு சபேசன் அவர்களால் ஆய்ந்து ஜெர்மனியில் இருக்கின்ற மிகச்சிறந்த கலைஞர்களையும் மிகச்சிறந்தவர்களையும் ஒவ்வொரு துறையிலும் பிரசித்தி பெற்றவர்களையும் இந்த கலண்டரில் பயன்படுத்தி இருக்கின்றார். 2 விதமான கலண்டர். ஒன்று தமிழர் அரங்கத்துக்குள் பிரபஞ்சமான பெண்கள் அமைப்பில் இருக்கின்ற அனைத்து பெண்கள் அமைப்பில் இருப்பவர்களையும் வைத்து, மற்ற 2வது கலண்டர் ஜெர்மன் முழுவதிலும் இருக்கின்ற பிரசித்தி பெற்ற கலைஞர்கள் என்ற அடிப்படையில் அதில் திருமதி சாந்தினி துரையரங்கனும் ஒருவராக வீற்றிருக்கின்றார். இந்த கலண்டரை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துச் செல்லலாம் என்று இதை முன்கூட்டி செய்த தமிழர் அரங்கத்துக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நன்றி உரை வழங்குவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். பாருங்கள். வணக்கங்கள். இன்று என்னையும் உங்களையும் இந்த நல்ல காலநிலையில் ஒன்று சேர்த்த இறைவனுக்கு முதலில் நன்றி கூறுகிறேன். எமது கனக சபை கலாலயத்தின் 20ஆம் ஆண்டு நிறைவு விழாவில் கூடியிருக்கின்ற அனைவருக்கும் எமது முதற்கண் வணக்கம். நன்றி மறப்பது நன்றன்று என்பதற்கு ஏற்ப எங்கள் விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு உதவி செய்த
அத்தனை உள்ளங்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவிப்பதில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெற உதவிய பக்கவாத்திய கலைஞர்கள் நிலையில் ஜே ஃப்ளை இவர்களை தொடர்பு கொண்டால் உங்களுக்கான டிக்கெட் வசதிகளை மிக அழகாக தமிழ் மொழி மூலமாகவும் மிக மலிவான ரீதியாகவும் உங்களுக்கு வழங்குவதற்கு காத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய தொலைபேசி இலக்கம் 0201 43351933. இவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் திருமதி சாந்தினி துரையரங்கனை தொடர்பு கொள்ளலாம். ஏனென்றால் இந்த நிகழ்ச்சியின் பிரதான அனுசரணையாக வீற்றிருக்கின்றார் ஜே ஃப்ளை. ஏனென்றால் உங்களை ஊக்குவிப்பவர் அவர்தான். அவருக்கு இந்த நேரத்தில் நகலுடன் சேர்ந்து ஒரு குடும்பமாக இணைந்திருக்கின்றோம். மிகுந்த நன்றிகள். இந்த நிகழ்வுக்காக நீங்கள் போட்ட நாட்கள் எத்தனையோ. இவரது காணொளி இவரது விருப்பத்தில் தான் வெளிவந்தது. என்னை வைத்து இப்படி செய்யுங்க சாந்திகா, இப்படி செய்யுங்க, நான் இதை செய்யணும், ஏஐல வாழுகிறோம், ஏஐ நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி சில இடங்களில் பேசியும் இருக்கிறார். என்ன வீடியோ போடுறீங்களே, ஏஐ வந்துட்டுது என்று சொல்லி. பிள்ளைகள் தான் இந்த இதுக்கான விளம்பரங்கள் எல்லாம் செய்தவர்கள் பிள்ளைகள் தான். இதில் செய்து தந்த அத்தனை பிள்ளைகளும் சாருகா இதில் கூடுதலாக பங்கு செய்திருந்தார். மற்றவர்களும் சஜித்தா செய்திருந்தார். நிறைய பேர் இதில் பங்களிப்பு செய்து அந்த அழைப்பிதழில் இருந்து இந்த வீடியோக்கள் தயாரித்து சமூக வலைத்தளங்களில் விட்டது எல்லாம் எங்கள் பிள்ளைகள் தான். இந்த நேரத்தில் அவர்களிடம் நிறைய திறமைகளை பாராட்டி கொண்டு பல சமூக ஊடகங்கள் பல பெரியவர்கள் அந்த சமூகத்தில் எங்களது கலை நிகழ்வு பற்றிய அறிவித்தலை செய்திருந்தார்கள். கலை நிகழ்வு பற்றிய பேட்டிகளை செய்து அதனை ஒளிபரப்பி செய்திருந்தார்கள். இந்த நேரத்தில் அந்த சமூக ஊடகங்களை நடத்துகின்றவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன். பேர் சொல்லலாம், நேரம் போதாமையினால் பேரை தவித்துக் கொள்கிறேன். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், முகநூலூடாக டிக்டாக் மூலம் இன்ஸ்டாகிராம் மூலம் பார்த்திருப்பீங்க. அவற்றை எல்லாரும் செய்து தந்த அத்தனை உள்ளங்களுக்கும் எனது நன்றியை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.